எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, நானும் என் தங்கச்சியும் துபாயில இருக்க ப்ளூ மார்க்கெட் போயிருந்தோம். கொஞ்சம் காய்கறி வாங்கி ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலான்ட்டு ஒரு 150 திரம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தோங்க. அவ்ளோ காய்கறி செம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. 2ஆ பிரிச்சு அவங்க கொஞ்சமும், நான் கொஞ்சமும் எடுத்துட்டு வந்தேன். அந்த கொஞ்சம் தான் எவ்ளோ இருக்கு பாருங்க. 2 திரம்ஸ்க்கு அவ்ளோ பெரிய காலிஃப்ளவர், 2 திரம்ஸ்க்கு 1 கிலோ மிளகா, ஒரு பாக்ஸ் லிச்சி பார்த்தீங்கன்னா 20 திரம்ஸ் அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா டீ எதுவும் போடல. வாழைத்தண்டு ஜூஸ் தான் போட்டிருந்தேன் காலையிலேயே எனக்கும் என் ரோட்டுக்காருக்கும். வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவருக்கு முட்டை தோசையும் சட்னியும் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். பாலக்கீரை கூட்டும் முட்டை குழம்பும் பண்ணியிருந்தாங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு குண்டு கட்டுங்க. எப்படியும் நம்ம இங்கே ஷார்ஜாவில் வாங்கினா 10 திரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து 2 திரம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். பாலக்கீரை முட்டையெல்லாம் போட்டு அழகாக ஒரு கூட்டு மாதிரி பண்ணிட்டு முட்டை குழம்பு வச்சாச்சு. மதியானம் பார்த்தீங்கன்னா இஷா சிஸ்டர் வந்திருந்தாங்க மெகந்தி போடுறதுக்கு. நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. இன்னும் வாஷ் பண்ணிட்டு பார்க்கவும் இன்னும் செம்ம அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா பேஜை செக் பண்ணுங்க.